இன்று 116வது தேசிய விளையாட்டு திருவிழா. கொரோனா விழிப்புணர்வு, யோகா உலக சாதனை முயற்சி. பட்டுக்கோட்டை மண்ணின் இளம் சாதனையாளர் ஹரிஹர் அழகப்பன் இன்றைய தினம் உங்கள் மத்தியில் யோகாவில் உலக சாதனை முயற்சி மேற்கொள்ள உள்ளார்.
இந்த ஆசனத்தின் பேர் வந்து புஜபீட ஆசனம். இது வந்து இதுக்கு முன்னாடி 3 minutes 30 to 4 seconds பண்ணியிருக்காங்க, ரெக்கார்ட் பிரேக்காக இருந்தது. புஜபீட ஆசனம். புஜபீட ஆசனம். இப்போ நம்ம அதிகார அளப்பு வந்து 10 minutes 37 microseconds பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி 3 minutes 32 seconds. இவ்வளோ ஏஜ் கேட்டகரி யாரும் பண்ணது கிடையாது, இதை ஃபர்ஸ்ட் டைம். இதோட அடுத்த முயற்சியாக இந்த ஆசனம் வந்து ஏசிய அளவிலையும் உலக அளவிலையும் நாங்கள் இன்னும் 2 மாத காலத்தில் நாங்கள் எடுத்துகிட்டு போக போகிறோம். அதுக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் அறிவுறுத்தலுக்கு வேண்டும். எங்களோட இந்த யோகா மாஸ்டர், ஆல் இந்தியா யோகா மாஸ்டர் கருப்பசாமி அவர்கள் இணையத்தில் இணைஞ்சிருக்கார் நம்ம கூட. அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி மாஸ்டர். 14வது தேசிய விளையாட்டு விழாவை முன்னிட்டு பட்டிக்கூட்டை சேர்ந்த உலக அளவில் இன்று சாதனை படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது குறிப்பாக அண்ணாமலை என்றாலே சொன்னாலே போதும், சிகரத்தில் தொட முடியாத இடத்தை எனது நண்பருடைய மகன் தொட்டிருக்க வேண்டாம். உலக சாதனை யாராலும் மதிக்க முடியாது. யோகா என்பது நம்முடைய ஒவ்வொரு செயலும் யோகா. கைத்தட்டுறது யோகா, உட்கார்ந்து சாப்பிடுறது, குளிக்கிறது, நடக்கிறது எல்லாமே யோகா தான். அந்த உலகத்தில் இந்த அவர் மாசம் வருகை 3 நிமிஷம் 5 நிமிஷம் சொல்லியிருக்காங்க. ட்ரிபிள் மடங்கு போயிட்டாங்க. யாரு ட்ரிபிள் மடங்கு போயிட்டாங்க. அவருடைய இன்று போல இருக்கும் அண்ணாமலை உதவியோடு அனைத்து திருமணம் பெற்று நோய்நொடி இல்லாமல் மென்மேலும் வளரையுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உண்மையா சொல்லணும்னா 10 நிமிஷம் எங்களால் கை தட்ட விட முடியாது, தொடர்ந்து கை தட்ட முடியாது. இந்த பையன் எப்படிதான் பண்ணாருன்னு எனக்கே தெரியல. உண்மையாவே பெரிய சாதனை. நாங்க இந்த முதல்ல அவங்க மாஸ்டர் ஸ்ரீநாத் சாரை நான் பாராட்டணும். இந்த பையன் இந்த அளவுக்கு உருவாக்கி இருக்காரு. நம்ம பட்டுக்கோட்டை ஏற்கனவே பல சாதனைகள், பல மாணவர்கள், பல விளையாட்டு வீரர்களை உருவாக்கி இருக்கு. இன்னைக்கு நம்மளுக்கு நம்ம தொப்பிக்கு இன்னொரு ஃபெதர் ஆட் பண்ண மாதிரி நம்ம அழகப்பன் தம்பி அருமையா பண்ணியிருக்காரு. அடுத்தது அவர் செய்யக்கூடிய முதல்ல இந்த ஆர்கனைஸ் பண்ண ஆல் இந்தியா யோகா மாஸ்டர்ஸ் திருப்பூருக்கும் நிக்கில் அகாடமிக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த அவர் பண்ண போற ஏசியா உலக இதுக்கு எங்க பட்டுக்கோட்டை ஃபால்கன்ஸ் அண்ட் ஃபீனிக்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப்பும் இணைந்து அவரோட செயல்படுவோம். என்ன உரையாலும் நாங்கள் செய்வோம். நன்றி. எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றி. நான் எதை பற்றி பேசுவேன்? என்னுடைய மாணவன் அறிஞர் அழகப்பனை பற்றி தான் பேசுவேன். அவன் என் பள்ளிக்கு வந்து சேரும் பொழுதே அவனும் ஒரு வேகம் இருந்ததை உணர முடிந்தது. ஒரு குழந்தை வந்து நம்ம பள்ளியில் வந்து சேர்றாங்கன்னா நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்போம். இது மாதிரி இருக்கு, இது இருக்கு, அது இருக்குன்னு கை காட்டி விடுவோம். ஆனால் எல்லாத்துலேயுமே நான் தான் பங்கெடுக்கணும் அப்படின்னு வருவான். அது தெரியுதோ தெரியலையோ, ஒருத்தருக்கு ஒரு 3 சாய்ஸ் தான் கொடுக்க முடியும். ஆனால் இவன் வந்து எல்லாத்துலேயும் நான் சேர்ந்துக்கிறேன். முன்னாடியில் இருந்தாச்சு அந்த மாணவர்களுக்கு இவன் ஒரு ஹெட்டாக இருப்பான். அப்போவே எனக்கு தெரியும் இவன் சாதிப்பான், இவன் செய்வான், பண்ணுவான். அது எல்லாரும் அதை புரிஞ்சுக்க முடியுது. நாங்கள் வந்து இதில் ரொம்ப பெருசாக ஏதோ செஞ்சோம் கிடையாது. நாங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய உருவாக்கி தருவோம். நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க இது எல்லாத்தையும் இந்த குழந்தைய பொறுத்தது. அதுக்கு எது தெரியும், எதில் பண்ணுறது, அதில் அது போகும். நம்ம பேரண்ட்ஸ் அதுக்காக அழகப்பனுடைய தந்தையாரை ரொம்ப புகழணும். பையனோட போக்குக்கே விடுவார். அவன் ஏதோ செய்வான்னு நினைச்சு விடுவாரு. அவன் அதை விட சாதிப்பான். அது புரியது வந்து அவனோட ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ்லையும் நாங்கள் பார்ப்போம். அவனை வந்து 3 இதுதான் சாய்ஸ் தான் இருக்கும், நீ வேண்டாம்னு சொன்னால் யாருக்கு செய்கிறாங்களோ அவங்களுக்கு இவன் பக்கபலமாக இருப்பான். அவங்களுக்கு ஐடியா கொடுப்பான். அந்த மாதிரி அவனோட இது. இந்த யோகா என்பது வந்து நான் உண்மையாக சொல்கிறேன், ஒரு 18 வயசு 11 வயசுலேயே அந்த குழந்தைகள் கண்டிப்பாக செய்யணும். அது ஒரு பெரிய ஆள வரணும்னு கிடையாது. ஒரு யோகான்றது அவனுடைய உடலுக்கும் மனசுக்கும் ஒரு பயிற்சி. இந்த வெளி உலகத்தில் எவ்வளவோ போராட்டங்கள் இருக்கு, அதெல்லாம் எங்களுக்கும் தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். அதையெல்லாம் எதிர்கொள்ளும் சக்தி அந்த யோகாவினால மட்டும்தான் முடியும். அந்த மனமும் அந்த உடலும் நம்ம அது இருந்த எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டோம். இது ஒரு பெண்ணாக நான் கணவரிடம் இந்த பள்ளியை நடத்துவதற்கு எனக்கு மிகவும் அது உதவுகிறது. நான் குழந்தைங்களை பார்க்குறேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மைண்டில் இருக்குது. நம்ம நினைக்கிறோம் குழந்தை நீ இப்படி தாண்டா இருக்கணும், நீ அப்படி தாண்டா இருக்கணும், நீ இப்படி தான் கிடையவே கிடையாது. நம்மளாம் சொல்லி கொடுத்தோம். அவன் விழறான், எழுந்துக்கிறான், கற்றுக்கிறான்.
ஆணித்தரமான எல்லாருக்கும் ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு, அவங்க விடுங்க, பின்னாடியே போகாதீங்க. அவங்க அப்பா அவங்க விட்டாங்க, அவன் சாதித்தான். முதல்ல அவருக்கு நான் நன்றியை சொல்லணும். அவங்களுடைய குரூப் செலக்ட் பண்றதுலயும் நான் பார்த்தேன். அவங்களுடைய மார்க்குக்கு நீ டாக்டர் ஆகணும் அதெல்லாம் கிடையாது. அது மட்டுமே இல்லை வாழ்க்கையில. வாழ்க்கையை எதிர்கொள்ளணும், எப்படி சமாளிக்கணும், எப்படி பண்ணணும், இதுதான் எல்லாருக்கும் அந்த திறமை இருக்கு. நம்ம பின்னாடி போகாம அப்படி வாழ விடணும், அவ்வளவுதான். அவன் சாதிப்பான், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. என்னுடைய பிளஸிங் ஃபுல்லாக அவன் மேல இருக்கு. அவரோட அப்பா வந்து வேண்டினாரோட நான் மனசுக்குள்ள வேண்டிக்கிட்டேன் அவன் வரணும்னு. ஏன்னா அவனோட முயற்சிக்கு கண்டிப்பாக அவன் செய்யணும், அவனுக்கு கிடைக்கணுன்றதை நான் மனசார பண்ணேன். அதுக்காக தான் நான் வந்திருந்தேன். நான் வர முதல்ல தயங்கினேன், போகணுமா வேண்டாமான்னு. அடுத்தது ஒரு முடிவெடுத்தேன், என் மாணவன் அவனை ஊக்குவிக்கணும், அவனுக்காக நான் ஒரு 5 நிமிஷம் ப்ரே பண்ணணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்கு தான் இங்கே வந்து அனைவருக்கும். மேடம் வெகுவாகவே என்னை சொன்னார்கள். அது அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் ரொம்ப சாதாரணமாக ரொம்ப கீழேருந்து அடிபட்டுனா இன்னைக்கு இந்த லெவலுக்கு நான் வந்திருக்கேன். மேடம் ரொம்ப சொன்னாங்க, அது கிடையாது, அவருடைய முழு முயற்சி தான். இதில் என்னுடைய சப்போர்ட் எதுவுமே கிடையாது. நான் சொல்லுவேன் தம்பி பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி, அவன் எல்லாத்தையுமே மோட்டிவாக எடுத்துட்டு இன்னைக்கு இந்த அளவுக்கு சாதிச்சிருக்கான். இன்னைக்கு இவ்வளவு பெரியவங்க வந்து அவனை வாழ்த்திருக்கீங்க. சொல்லும் போது எனக்கு கண்ணு கலங்குது, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. இதுல பெரியவங்க வந்து அவன் வளர்க்கும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. அவன் நிச்சயமா அந்த சாதனை செய்வான்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு, அதுவே எனக்கு போதும். ரெண்டாவது இந்த நேரத்தில் இன்னைக்கு தெய்வம் ஆயிட்டாங்க எங்க சந்திரசேகர் சார். அவங்க வந்து அவனை மோட்டிவேட் பண்ண விஷயம் வந்து எனக்கு இன்னைக்கு பயங்கர அழியாது. அவன் 5th முடிய மெட்ரிக்ல தான் இருந்தான். அவனை 6th கொண்டு போய் நான் சிபிஎஸ்சியில் போடும்போது எப்படி படிக்க போறான் அப்படின்னு ரொம்பவே ஃபீலாக இருந்துச்சு. அப்போ வந்து அவன் அக்கா தான் சொல்லுச்சு, இல்லை இல்லைப்பா நான் படிக்கும்போது இங்கே சிபிஎஸ்சி ஸ்கூலே கிடையாது, தம்பி வந்து இங்கே சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அவனை சிபிஎஸ்சியில் விடுங்க, அவன் நல்லா வருவான்னு சொல்லுச்சு. அதுக்கப்புறம் கொண்டு போய் நம்ம சிபிஎஸ்சி சொல்றோம். அன்னைக்கு வந்து எனக்கு மோட்டிவேட் பண்ணது இன்னைக்கு தெய்வமா இருக்கக்கூடிய சந்திரசேகர் சார். அவங்க நாங்கள் என்னைக்கு மறக்க மாட்டோம். அவங்க சொன்னாங்க, சார் நீங்க தம்பியை விடுங்க, அவனை மோட்டிவேட் நான் பண்றேன், நீங்க மெட்ரிக் நினைக்காதீங்க, அவனுக்கு இங்கிலீஷ் நல்லா கண்டினியூ வரும், கண்டினியூஸா பேசுவான், நீங்க கவலைப்படாதீங்க, அவனை மாத்தாதீங்க, அவனுக்கு நான் பொறுப்புன்னு சொன்னாங்க. இன்னைக்கு அவங்க தெய்வம் ஆயிட்டாங்க. நான் என்னைக்குமே இந்த குடும்பத்தை லார்வன் பள்ளியை பொறுத்த வரைக்கும் பாலசுரன் சாராக இருக்கட்டும், இல்லை சந்திரசேகர் சாராக இருக்கட்டும், நாம் சத்திய சந்திரசேகர், அவங்க குடும்பத்தை நாங்கள் என்னைக்குமே மறக்க மாட்டோம். இந்த குழந்தை உருவாகிறதுக்கு அவங்க தான் காரணம். என் குடும்பத்து சார்பாக அவங்க எல்லாருக்கும் நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு தேசிய விளையாட்டு தினம். இந்த நாள்ல நம்ம ஊர்ல இருந்து ஒரு சின்ன பையன் ஒரு இளம் சாதனையாளரா ஒரு பெரிய ஒரு முயற்சி எடுத்து அதுல வந்து வெற்றியும் பெற்றிருக்காரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் எங்க வீட்டுக்கு என்னுடைய அம்மா வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்காரு. அதனால நான் சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். ரொம்பவே எனர்ஜெட்டிக்கான, ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அண்ட் செல்ஃப் மோட்டிவேட்டடான ஒரு துடிப்பான இளைஞர் அவரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்க பையன் வந்து இந்த அளவுக்கு நல்லா பண்றாங்கிறது. அது மாதிரி சொன்னோம்னா நான் படிச்சப்பெல்லாம் வந்து படிப்புல தான் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கும். இந்த நம்ம ஊர்ல பட்டுக்கோட்டையில, நான் பட்டுக்கோட்டை கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல தான் படித்தேன். ஸோ அப்பெல்லாம் வந்து படிப்புல தான் எல்லாரும் வந்து ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுவாங்க, ஸ்டேட் ஃபர்ஸ்ட், டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட், அது இது அந்த மாதிரி. பட் இப்போ வந்து இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், ஸ்போர்ட்ஸ், யோகா இதெல்லாம் பண்றது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் வந்து ஸ்ரீநாத் சார், கார்த்திகை செல்வி மேம், இந்த மாதிரியான இவங்கெல்லாம் வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல அவங்கள இன்வால்வ் பண்றது. ப்ளஸ் ஸ்கூல்ஸும் நல்லாவே இப்போ லாரல் ஸ்கூல், டேலண்ட் கிட் ஸ்கூல், இந்த மாதிரியான ஸ்கூல்ஸுமே வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், ஸ்போர்ட்ஸ், யோகாக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. பேரண்ட்ஸோட மனநிலையும் மாறி இருக்கு. வெறும் டாக்டர், இன்ஜினியர்னு இல்லாமல் இதுல எல்லாமும் அவங்க இன்வால்வ் பண்ணணும் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்திருக்காங்கன்றது ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. ஸோ நிறைய வெளியில இடத்துல தான் கேள்விப்பட்டிருக்கோம் இந்த மாதிரியான அச்சீவ்மெண்ட்ஸ் பண்றாங்க யோகால, ஸ்போர்ட்ஸ்ல அப்படிங்கிறது. அப்படி இல்லாம இப்போ வந்து காலம், சூழ்நிலை எல்லாமே மாறி இருக்கிறதுன்றது ரொம்ப சந்தோஷம். இதுல முக்கியமா வந்து அவங்க பேரண்ட்ஸ், ஹரிஹரப்பனோட பேரண்ட்ஸோடைய பங்கு ரொம்பவே முக்கியம். ஏன்னா பேரண்ட்ஸோட எஃபர்ட்ஸ்
டெடிகேஷன், மோட்டிவேஷன் இதெல்லாம் இல்லாமல் இப்படி ஒரு சாதனை செய்யறதுன்றது ரொம்ப சிரமம். ஸோ சொன்ன மாதிரி 3 நிமிஷம் ஃபியூ செகண்ட்ஸ் தான் முன்னால் இருந்தவங்க பண்ணியிருக்காங்க. இப்போ 10 நிமிஷம் 73 செகண்ட் பண்ணியிருக்கிறதுன்றது ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அது பார்த்துட்டவே தெரியுது இல்லையா, யோகானது வந்து ஒரு உடல்நிலை, மனநிலை, சக்தி நிலை, அதுக்கு மேலே அந்த மனநிலைக்கு மேலே ஒரு சக்தி நிலை, இது எல்லாமே ஒரு நேர்கோட்டில் ஒரு கான்சன்ட்ரேஷன், ஃபோக்கஸ் இதெல்லாம் சேர்ந்து இருக்கும் போது தான் வந்து அதை ஒரு முழுசாக பண்ண முடியும் நம்ம. அதுக்கான முயற்சியில் வெற்றி பெற்றிருக்கிறது வாழ்த்துக்கள், ரொம்ப 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 வாழ்த்துக்கள். ஸோ ரோல் மாடலாக இன்ஸ்பிரேஷனாக இருக்க போகிறான். எனக்கும் ஒரு 4 வயசு பையன் இருக்கான். ஸோ இந்த மாதிரியான சின்ன பசங்களுக்கு, நம்ம ஊரில் இருக்கிற சின்ன பசங்களுக்கு இப்படி ஒரு இன்ஸ்பிரேஷன் ரோல் மாடலாக இருக்கிறதுன்றது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ தேங்க்யூ சார். மன்னிக்கணும், நாளைக்கு 3 பேசுறது மன்னிக்கல. இதான் முதல்முறை சாதனை செய்த இந்த மாணவர்களுக்கு எங்கள் கண்டிப்பான பத்திரிகை சந்தை சார்பாக வாழ்த்துக்களை பதிவு செய்கின்றோம். சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது போல இந்த சித்திரம் வரைகளுக்கு சுவராக இருந்த ராஜா அண்ணாமலை மற்றும் அலைமேல் கம்பெனிகளுக்கு எங்கள் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கின்றோம். அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சிக்கு இவ்வளவு பெரிய ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் எங்களுக்கு அதை ஏற்படுத்தி கொடுத்து, நான் போய் இதை முதல் செய்யும் போது அதை எப்படி கின்னஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு எனக்கு ஒன்றுமே அவுட்லைன் ஒன்றுமே தெரியாது. நான் ஜீரோவாக இருந்தேன். அப்போ வந்து ஒன்றுமே இல்லை சார், சாதாரண விஷயம். என் டாக்டர் பண்ணியிருக்கா, என் டாக்டர் பட்டுக்கோட்டையில் முதல் முறையாக அந்த தலையில கைத்தை கட்டி கால் எடுத்திருக்கிறா. இது ஒரு முடியல வந்து கட்டி கால் எடுத்திருக்கா. அது ஒரு சாதாரண விஷயம். உங்களுக்கு நான் இருக்கேன், நீங்க எதை பத்தி கவலைப்படாது, இதெல்லாம் நீங்க விட்டுருங்க. தம்பி சாதனை மட்டும் பண்ண போதும். இது எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொறுப்பும் இது எனக்கு இருக்கு. எல்லாத்தையும் நான் பார்த்து எனக்கு ஊக்கம் மாற்றம் கொடுத்த, அதாவது டேலண்ட் ஸ்கூல் பள்ளி நிர்வாக இயக்குனர், தலைவர், நிறுவனர் அண்ணன் வெங்கடேஷ் அவர்களை மேடைக்கு வந்து தம்பியை வாழ்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அந்த ஏற்கனவே பட்டுக்கோட்டையில் சாதனை பண்ண பொண்ணு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா முதல் பட்டத்தில் ஆரம்பிக்கும் போது எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு. என் பொண்ணு வந்து பொங்கல் பிள்ளை, தலை வந்து ரொம்ப முக்கியம், முடி ரொம்ப முக்கியம், ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அது செய்யறது ரொம்ப தயங்கல. ஆனா எனக்கு மோட்டிவேட் பண்ணது சில ஸ்ரீநாத் இந்த மாதிரி நிறைய பேர் மோட்டிவேட் பண்ணாங்க. அதை வச்சு தான் நான் என்னோட பொண்ணை ஃபர்ஸ்ட் இந்த சாதனையை முயற்சி பண்ணோம். இந்தியன் ரெக்கார்டும் அந்த ஆசியன் ரெக்கார்டும் முயற்சி பண்ணியாச்சு, முடிச்சாச்சு. வேட்டைக்கு என்ன ப்ராப்ளம்னா 14 வயசுக்குள்ள பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் போட்டதால என்னால் அதை போக முடியல. 14 வயசுக்கு அப்புறம் தான் அந்த அச்சீவ்மெண்ட் பண்ண போகிறோம். அது என்னோட ஃபர்ஸ்ட் என்னோட பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் பாராட்டு வைக்கல. அடுத்தது நம்ம ஆளு என்ன பயங்கர தயக்கத்தோட 2 பேர் வந்து உட்காந்து பேசும்போது எனக்கு என்ன இருந்துச்சுன்னா, நீங்க பயப்படாதீங்க, ஒரு விஷயம் கிடையாதுன்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணும்போது எனக்கு வந்து எனக்கு ஒரு தயக்கம் இருந்துச்சு. ஏன்னா நிறைய சந்தேகம் வந்து நெகட்டிவா இருந்துச்சு. இவர்கிட்ட நெகட்டிவ் மட்டும் பேசாத, எல்லாத்தையும் சாதிக்கலாம், நெகட்டிவ் மட்டும் இருக்கக்கூடாது. அதுதான் ஃபர்ஸ்ட் தயக்கத்தில் விழுந்தது. நான் அப்பயே சொல்லிட்டு இருந்தேன், நீங்க வந்து நெகட்டிவ் எங்காச்சும் ஒரு இடத்துல பதிவு பண்ணலாம், அது எங்கேயாவது ஒரு இடத்துல அப்டேட் பண்ணே ஆகும். அதனால எப்பயுமே பாசிட்டிவா திங்க் பண்ணு, எல்லாமே பாசிட்டிவா முடியும்னு சொன்னேன். அந்த பாசிட்டிவோட இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 நிமிஷத்துல இருந்து 6 நிமிஷம் 7 நிமிஷம் நைட் வந்து 7 நிமிஷத்துக்கு 25 செகண்ட் பண்ணிருந்தோம். இன்னைக்கு பாரு 10 நினைச்சே பார்க்கல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எனக்கு கண்ணை கலங்கிடுச்சு. ஏன்னா அவங்க 8 நிமிஷம் தாண்டவங்க எனக்கு வந்து அந்த பாட்டோட லிங்க்ல வந்து வச்சிருந்தான். அந்த பாட்டை முடிஞ்சுன்னா 2 நிமிஷம் முடிஞ்சிச்சு, இந்த பாட்டு முடிஞ்சா 2 நிமிஷம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டான். அதையும் நான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த மைண்ட்ல இந்த பாட்டை இருந்தாத, மைண்ட்ல பாட்டு இருந்தா அதுவும் உங்களுக்கு மைனஸ் ஆகும் சொல்லியிருந்தேன். நிஜமாவே நினைக்கிறேன், என்ன சொல்ற அட்வைஸ் எல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டு நல்ல சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்கேன். கண்டிப்பா வேர்ல்டு ரெக்கார்டு நம்ம இதுல வந்து ஒரு 4 பேர் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஒண்ணு இவரு, அடுத்தது பாப்பா வந்து இன்னொரு நாள்ல, அப்புறம் அந்த குட்டி பையன் ஒரு பையன் உட்காந்துருக்காரு. இன்னும் இது வந்து ஸ்கேட்டிங்ல 9 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருக்காரு. இது வந்து ஒரு 2-3 வீக்ல வந்து இந்தியன் ரேஷியா ரெக்கார்டுக்கு அப்ளை பண்றாரு. ஆக்சுவலா ஒரு ட்ரையல் முடிஞ்சிருச்சு, இன்னும் 2 வீக்ல வரன்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்ல, நம்மளுக்கு இன்னொரு பையன் வந்து 3 வயசுல ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பையன் வந்து திருக்குறள் வந்து பாஸ்டா சொல்லலாம். வாய்ப்பட வந்து இந்த 2-3 நாளுக்கு முன்னாடி வந்து வாய்ப்பட தலைகளை சொல்லலாம். அவனையும் நம்ம சாதனை கொண்டு போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பட்டுக்கல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எஜுகேஷன் சொல்லி சுத்தமா பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி கொடுக்கவே மாட்டாங்க. நான் ஒரு ஸ்கூல் நடத்தும் போது நான் இருந்து தயக்கம் இல்லாம பேரண்ட்ஸ் சொன்ன ஒரே அட்வைஸ் தான்,
ஒன்றும் எஜுகேஷனை மட்டும் சாதிக்க மட்டும் வேண்டியதில்லை, நம்மளால எல்லாத்துக்குமே சாதிக்கலாம். கண்டிப்பா நீங்க ஊக்கம் கொடுங்க, கண்டிப்பா இதுல ஒரு சாதனை கண்டு வரலாம் சொல்லுவோம். அந்த சாதனை எக்ஸாம் தான் என் பொண்ணு ஃபர்ஸ்ட் முயற்சி பண்ணேன். இந்த முயற்சியில வரிசையா அடுத்தடுத்த லெவல் வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா இந்த ஸ்கூல் பக்கத்துல உள்ள எல்லா ஸ்கூலுமே நான் சந்தோஷமா சொல்ல நினைக்க தோணுது. என்னன்னா லாலா ஸ்கூல்லே பாத்தீங்கன்னா அடுத்த கேட்டகரிக்கு போயிட்டாங்க. முன்னாடி பாத்தீங்கன்னா ஒன்லி MBBS பிக்கு மட்டும் தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும். இப்போ அடுத்த லெவல் கொண்டு போகும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். எனக்கு ஆக்சுவலா எல்லா ஸ்கூலுமே மார்னிங் தான். நம்ம எஜுகேஷன் வந்து ஒரு லைனுக்கும் ஒரு 2 கண்ணு மாதிரி தான். எஜுகேஷனும் எக்ஸ்ட்ராக்டிவ் 2 கண்ணு. ஒரு எஜுகேஷன் மட்டும் போயிட்டு இருந்தோம்னா நம்ம வந்து சாதிக்கும் போது போட்டி அதிகமா இருக்கு. இப்போ உள்ள காலகட்டத்துக்கு 130 கோடி மக்கள்ல நம்ம வந்து எஜுகேஷன் மட்டுமே எய்ம் பண்ணி ஓடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா பிள்ளைங்க ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்ப எக்ஸ்ட்ரா கிரியேட்டிவ் கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க, இதுல கான்டாக்ட் பண்ணாங்களா கொஞ்சம் அவங்களுக்கு தன்னம்பிக்கை வந்து இதுல மோட்டிவேட் ஆவாங்க. ஆனா கண்டிப்பா பேரண்ட்ஸ் எல்லாரும் நான் சொல்லுவாங்க ஆசைப்படுற ஒரே விஷயம் தான், எவ்வளவு தூரம் நீங்க முக்கியத்துவம் எஜுகேஷன் கொடுப்பீங்களோ அதே லெவல் நீங்க எக்ஸ்ட்ரா கிரியேட் கொடுக்கலாம். கண்டிப்பா உங்க பையனோ பொண்ணோ கண்டிப்பா சாதிப்பாங்க. அது எல்லாத்துக்கும் சப்போர்ட்டுக்கும் இங்க உள்ள எல்லா ஸ்கூலுமே நாங்க சப்போர்ட் பண்ண ரெடியா இருக்கும். ஏன்னா நீங்க சொல்ல வேண்டிய ஒரே தான் எஜுகேஷன் தான் கொடுங்க என் பிள்ளைக்கு சொல்லாம எதை என் பிள்ளைக்கு இருக்கு அப்படின்னு டேலண்ட்டை கண்டுபிடிச்சு அதை வெளியே கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்க கொண்டு வரதுக்கு எல்லாருமே ரெடியா இருக்கும். நீங்க ஒத்துழைச்சா மட்டும் தான் எங்களால் கொண்டு வர முடியும். பேரண்ட்ஸ் என்னன்னா எஜுகேஷன் மட்டும் கொடுத்ததுனால எங்களால் அதை சொல்ல முடியல. இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லாருமே சேஞ்ச் ஆயிருப்பீங்க. நீங்க மோட்டிவேட் பண்ண ஒவ்வொரு செகண்டுமே எங்களால் ஒரு பிள்ளையோட டேலண்ட் கண்டிப்பா வெளியே கொண்டு வர முடியும். அது எல்லா ஸ்கூலும் சால்வாக நான் சொல்ல ஆசைப்படுறேன். ரொம்ப தேங்க்ஸ் வாழ்த்துக்கள். ஸ்கேட்டிங், மால்கம், ஃபேப்ரிக் யோகா என எத்தனையோ பரிமாணங்கள் இவருக்குள். எங்கள் யோகா மாஸ்டர் ஸ்ரீநாத் அவர்களை பெருமைப்படுத்துவதில் பெருமிதம் கொள்கிறோம். தம்பி தம்பி பாப்பா தம்பி இந்த பக்கம் வந்து பா தம்பி இங்க